வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். கிரீன் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 500 கிராம் சிக்கனுக்கு 1 கப் புதினா இலை, 1 கப் கொத்தமல்லி இலை, ஒரு 4 to 5 கிரீன் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை. இதை நான் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் ஆனது இதில் 1/2 கப் தயிர் ஊற்றி மறுபடியும் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு. உப்பு நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம். அதை அரைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டாரு, க்ளவுஸு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 20 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நிறைய. அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அந்த சிக்கன் நல்லா ஒரு பாதி வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அதனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் லிட் போட்டு. அப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது காரமே நம்ம அந்த கிரீன் சில்லி ஆட் பண்ணுறது தான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா பாலாடையிலேருந்து நம்ம அது பாலாடையை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு க்ரீம் மாதிரி வரும். அந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையிலலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க தேவையில்லை. பாலாடையை எடுத்து ஒரு கப்பில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு
10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வந்துரும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த புதினா ஸ்மெல் கொஞ்சம் வராம இருக்கிறதுக்கு தான். ஆப்ஷனல் தான். இப்ப நான் இத ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பரான கிரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் மறக்காம இந்த வீடியோவ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் அடுத்து போடுற வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்க. நன்றி.